அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ ரோட் த ஆர்டிகல் த ஃபர்காட்டன் ஏஜ் ரிவீல்டு அப்படிங்கிற ஆர்டிகல் யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி செப்டம்பர் 1924 இந்த ஆர்டிகல் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். எதுல அப்படின்னு பார்த்தோம்னா த இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் அப்படிங்கிற இந்த நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆன ஆர்டிகல் தான் த ஃபர்காட்டன் ஏஜ் ரிவீல்டு அப்படிங்கிறது. ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன் பத்தி வேர்ல்டுக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் இதுதான். இதுக்கப்புறம் தான் ஹரப்பன் சிவிலைசேஷன் இருக்கு, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு அப்படிங்கிறது வேர்ல்டுக்கே தெரிய ஆரம்பிச்சு. சரிங்களா? ஸோ யார் அந்த ஆர்டிகல் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் மார்ஷல். சரியா? அடுத்தது, The Central Government Committee to study about legalizing minimum support price is headed by அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அரௌண்ட் 2022 இந்த கமிட்டி போட்டிருப்பாங்க. எம்எஸ்பி இந்தியாவில் லீகல் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு பாலிசி டெசிஷனாக இருக்கு கவர்மெண்டோட. ஸோ எம்எஸ்பியை லீகலைஸ் பண்ணணும், அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக போட்ட கமிட்டி. யார் தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சய் அகர்வால். ஸோ இந்த கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறாங்க. ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்ல அடிக்கடி பேசப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்தது, ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத மினிஸ்டர் ஆஃப் கோஆபரேஷன் அமித்ஷா அவர்கள் வந்து இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் தான் இந்த மில்க் வந்து ப்ரொக்யூர் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டை வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? அதுதான் இந்த ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 டார்கெட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 50% ப்ரொக்யூர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா கோஆபரேட்டிவ் மினிஸ்ட்ரி கீழே வருது. சரியா? அடுத்தது, how many UNESCO World Heritage Sites are in India அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் பார்த்தோம்னா 43. லாஸ்டா வந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா மொய்தாம்ஸ் ஆஃப் சராய்தியோ. ஓகேங்களா? மொய்தாம்ஸ் ஆஃப் சராய்தியோ. ஓகேங்களா? சராய்தியோ அப்படிங்கிறது அஹோம் டைனாஸ்டியோட கேபிட்டல். ஸோ ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல நெக்ஸ்ட் ஒரு 12 சைட்டை வந்து இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க யுனெஸ்கோ கமிட்டி. சரியா? ஸோ அதை பத்தி ஆர்டிகல் வந்துருந்துச்சு, அது பேசிஸ்ல பார்க்கணும். லாஸ்டா, வேர்ல்ட் ரைனோ டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ரைனோ டே எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 22. ஸோ தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடெக்டிங் ரைனோஸ், சேஃப்கார்டிங் எக்கோசிஸ்டம்ஸ் அப்படிங்கிறதா இந்த வருஷத்துக்கான தீம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.